ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழர்களுடைய முக்கியமான பண்டிகைகள் போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், இந்த 3 நாட்களும் ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்க, எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நேரம் நல்லது, இந்த பண்டிகையில் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போகி பண்டிகை. போகி பண்டிகை அப்படின்னா என்ன? போகி அப்படின்னா பழையதை விட்டு புதுசை வரவேற்கிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் பழைய கஷ்டம், பழைய கடன், பழைய மன கஷ்டம் எல்லாத்தையும் விட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நாள் தான் போகி. சரி, போகி ஏன் கொண்டாடுறோம்? போகி நாள் இந்திரன், மழை தர தெய்வத்துக்கு நன்றி சொல்லும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. போகியை இந்திர தெய்வத்துக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை, உணவு இல்லை, வாழ்க்கை இல்லை. அதனால தான் நம்ம முன்னோர்கள் மழைக்கு நன்றி சொல்லும் ஒரு நாளாக போகி பண்டிகையை வச்சுருக்காங்க. சரி, போகி பண்டிகையை எந்த நேரத்தில் கொண்டாடணும், என்னைக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். போகி ஜனவரி 14ஆம் தேதி வருது, அதாவது புதன்கிழமை. காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம். இந்த நேரத்தில் வீட்டை சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றி மனசில் நல்ல விஷயங்களை நினைக்கணும். சரி, போகியை எப்படி வழிபாடு செய்யணும்? வீட்டை முழுசாக சுத்தம் பண்ணணும். தேவையில்லாத பழைய பொருட்களை நீக்கணும். வாசலில் கோலம் போடணும், தீபம் ஏற்றணும். இந்த நாளில் கோபம், பொறாமை, பழிவாங்கும் மனசு இது எல்லாத்தையும் மனசுலையும் கூட வச்சுக்க கூடாது. போகி நாள் நம்ம வீடு மட்டும் இல்லை, நம்ம மனசையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, போகி அப்படின்றது பழைய கவலை, பழைய கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் விட்டு நல்ல வாழ்க்கையை வரவேற்கிற நாள் தான் போகி பண்டிகை. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள். பொங்கல் அப்படின்னா என்னது? பொங்கல் அப்படின்னா நன்றி சொல்வது அப்படின்னு பொருள். யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சூரிய பகவான், விவசாயி, மாடு, இயற்கை இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். பொங்கல் ஏன் முக்கியத்துவம், என்னென்ன முக்கியத்துவம், எதுக்காக முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியன் இல்லைன்னா பயிர் கிடையாது, பயிர் இல்லைன்னா உணவு கிடையாது, உணவு இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. அதனால தான் சூரிய பகவானை நேரடியாக வழிபடும் ஒரே பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொல்கிறாங்க. சரி, பொங்கல் எப்போ வருது, பொங்கல் வைக்க சிறந்த நேரம் என்னது அப்படின்றத பார்ப்போம். பொங்கல் பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை வருது. நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் 6:30 9 மணி வரைக்கும் இருக்குது. சூரியன் உதயமான பிறகு தான் பொங்கலை வைக்கணும். சரி, பொங்கலை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, புது பானை, புது அரிசி, பால், வெல்லம், ஏலக்காய், முந்திரி இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பொங்கலை வைக்கணும். பொங்கல் வைக்கும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அர்த்தம் ஒன்று இருக்குது. நம்ம வாழ்க்கையையும் இப்படியே பொங்கி வழியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பொங்கல் நெய்வேத்தியம். சூரிய பகவானுக்கு சக்கரை பொங்கல், கரும்பு, வாழைப்பழம் இது எல்லாத்தையும் குடும்பத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வீட்டில் அழுகக்கூடாது, கடன் கேட்கக்கூடாது. இப்படி தான் பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடணும். இந்த நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி சொன்னால் வாழ்க்கையில் செல்வமும் ஆரோக்கியமும் தானாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம விவசாயத்துக்கு, உணவு உற்பத்திக்கும் வாழ்க்கைக்கு மாடு ரொம்பவும் முக்கியம். அதனால தான் மாடுகளுக்கும் தனியாக ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம், அதுதான் மாட்டுப்பொங்கல். சரி, மாட்டுப்பொங்கல் என்னைக்கு வருது, என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாட்டுப்பொங்கல் 16ஆம் தேதி வருது, அதாவது வெள்ளிக்கிழமை. நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காலையில் 7லேருந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. சரி, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும்? மாடுகளை குளிப்பாட்டணும், கொம்புக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும், மாலை போடணும், பொங்கல் பழம் கொடுக்கணும்.
இப்படி தான் நம்ம மாட்டுப்பொங்கலை வழிபாடு செய்யணும். மாட்டுப்பொங்கலுடைய பலன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாளில் மாடுகளுக்கு மரியாதை கொடுத்தா குடும்பம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் செழிக்கும், செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மாட்டுப்பொங்கல் நம்ம கொண்டாடுறதுக்கான பலன். வாழ்க்கைக்கு தரும் பலன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த 3 நாட்களும் நம்ம வாழ்க்கைக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, நன்றி சொல்ல தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை தானா நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல் உங்கள் வீட்டில் சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே கொண்டு வரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.